AMCA AMCA அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இது ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் நம்ம நாட்டிலேயே தயாரிக்கணும் அப்படின்ற முடிவெடுத்து அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். 5ஆம் தலைமுறை போர் விமானம் ரஷ்யா கிட்ட இருக்கு, மேற்குலக நாடுகள் கிட்ட இருக்கு. பல ஆஃபர்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம அது எல்லாத்தையும் வாங்காம நம்ம உள்நாட்டிலேயே செய்யணும். டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், சில ஐட்டங்கள் உதிரிபாங்களை வெளிநாட்டுல இருந்து வாங்குவோம். ஆனாலும் விமானத்தை முழுமையா செய்யணும், நம்ம நாட்டிலேயே செஞ்சிடணும், LCA தேஜஸ் போல அப்படிங்கிறது போல அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை செய்யறதுக்கான மும்பரமான வேலையில இறங்கியிருக்கோம். ஆனா இந்த சமயத்துல சில நாடுகள் 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை செய்யறதுக்கான வேலையில இறங்கியிருக்காங்க. இப்ப அந்த ரேஸ்ல நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதான் இதை ஸ்லோவா இருந்தாலும் நம்ம ஸ்டெடியான குரோத்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் கூட நம்மளுக்கு பல விஷயத்துக்கு உதவியா இருக்கும். ஆனா தீர்க்கமா நம்புறாங்க எல்லா நாடுகளுக்கும் இது போல ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும். இதுக்கு முன்னாடி நம்ம கிரிஃபின் ஃபைட்டர் ஜெட் பார்த்துருப்போம் நம்ம சேனல்ல. அப்போ ஸ்வீடன் அரசாங்கம் நம்மளே ஃபைட்டர் ஜெட்டை செய்யலாம் அப்படின்ற முடிவெடுத்ததுனால தான் இப்போ கிரிஃபின் பேசுபொருளா மாறி இருக்கு. அதே போலதான் இந்த ஆம்காவுக்கும் வேணுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பேசு பொருளா மாறும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அப்படி என்ன புது ஃபீச்சர் இந்த ஆம்கால இடம் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா LPA. இந்த LPA டெக்னாலஜிங்கிறது லோ ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்டர்செப்ஷன். அதாவது இந்த பேர்லயே இருக்கு, நம்மளோட விமானம் எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரேடாரோட அலைகள் இந்த விமானத்துல பட்டு வேற பக்கம் போயிடணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த விமானத்தோட பட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகக்கூடிய அலைகள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மியான அலைவரிசை போனா கூட ரேடார்ஸ்னால கண்டுபிடிக்கிற அளவுக்கான ரேடார்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு, பல வகையான ரேடார்கள் வந்துருச்சு. ஸோ அது போல இருக்கிறதுனால இந்த LPA டெக்னாலஜி LPA ரேடார் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ஃப்ரீக்வன்சி எமிட் பண்றதுனால எக்ஸாக்டா இந்த விமானம் எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கல ரேடாருக்கு கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். அதனால இதோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் இது போல போட்டி போட்டு இருக்கிறதுல ஸ்டெல்த்ங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எதிரி நாட்டோட எல்லைக்குள்ள போய் அந்த நாட்டோட ரேடார்ல படாம மிஷன்ஸை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதுவும் பர்டிகுலர் ஆங்கிள் இந்த ரேடாரோட அலைகள் படும் போது வேற பக்கம் டிஃப்ளெக்ட் ஆயிடணும். மேக்சிமம் அதில் அடிச்சிருக்கிற கோட்டிங், அந்த ஆம்கால இருக்கக்கூடிய கோட்டிங் மேல அந்த ரேடார்கள் ஏற்பட்டா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இது போல பல விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது இது இன்னும் ஸ்டெல்த்தியா மாறிடும். அப்போ இந்த ஸ்டெல்த் ஆப்ஷன் இருக்கிறதுனால பல விஷயங்களுக்கு நம்மளால பயன்படுத்திக்க முடியும், ஏர் சூப்பர்மெசி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது போல நம்மளோட ஆம்கா விமானத்துக்கு வேணுங்கிற ஒன்னொன்னையும் நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டெஃபினட்டா வின்ஸ் த ரேஸ் தான், இதுல மாற்று கருத்து இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். இந்த ரஷ்யாவோட இந்த கான்செர்ட் நடக்கக்கூடிய ஹால்ல வந்து தாக்குதல் நடக்க போகுதுன்னு அமெரிக்கா தரப்பு வந்து முன்னாடியே மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து வார்னிங்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா பாருங்க, மாஸ்கோல இருக்கக்கூடிய அந்த கான்சர்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னா வேர்டா ஹைலைட் பண்ணிக்கிறாங்க. அது கூடவே பப்ளிக் கேதரிங்லாம் நடக்கும் இல்லையா, அங்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறது கூட வார்னிங்லாம் கொடுத்துக்கிறாங்க. இது யார் சொன்னதுன்னா அமெரிக்காவோட எம்பசி ரஷ்யா இருக்கும்ல, அங்க வந்து அலர்ட் கொடுத்துக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு. ஸோ இது வந்து முதலே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ ரஷ்யா வந்து ரிட்டாலியேட் பண்றதா சொல்லிக்கிறாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுதான் மேற்குலக நாடுகளுக்கும் தேவை அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்னப்பா சொல்ற அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, இப்ப ரஷ்யா ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜப்பரோஷியாவா இருக்கட்டும், டொனஸ்க், லுகான்ஸ்க், இந்த பகுதியெல்லாம் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல உக்ரைன் அதை சீர்குலைக்கணுன்றதுக்காக தான் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பெல்கிராட் பகுதியில தாக்குது, இது போல அந்த இடத்துல 1,00,000 வீரர்கள் தயார் பண்ணிக்கிறாங்க நம்ம புதுசா ரஷ்யா. ஆனா சுமி கர்கிவ் பகுதியை வந்து தாக்குறதுக்காக இல்ல போல தெரியுது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா அங்க உள்ள வரணும்னு. பட் ஆனா ரஷ்யா வந்து அந்த பெல்கிராட் பகுதியை பாதுகாத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிறது போல ரெடியா இருக்காங்க. இது போல நடந்துட்டே இருந்ததுன்னா 10 வருஷம் ஆனால் ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரஷ்யா மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஜாலியா ஆட்சி பண்ணிட்டு ஃப்ரண்ட் லைன்ல 4 நாள் முன்னேறிட்டே இருந்தாங்கன்னா அங்க இருக்கிறவங்களும் திவால் ஆயிடுவாங்க. அதனாலதான் ரஷ்யாவை வேற பக்கத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணுன்றதுக்காக இது போல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. இப்போ மேற்குலக நாடுகள் சொல்றாங்க இது போல ஐசிஸ் தான் செஞ்சுக்கிறாங்கன்னு. பட் ஆனா ஐசிஸ் தரப்புல இருந்து இது போல கிளைமே பண்ணல அப்படிங்கிறதோடையும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது ரஷ்யா தரப்புல இருந்து அதை மறுத்திருக்கிறாங்க. எது எப்படியோ இது ஐசிஸ் செஞ்சாங்களோ இல்லையா, இப்போ செய்யறாங்கன்னே வச்சுக்குவோமே, அவங்க சொல்றபடியே வச்சுக்குவோம். இப்போ ஐசிஸ் மேல தாக்குதல் பண்றாங்க அப்படின்னா சிரியால இருக்கக்கூடிய ஐசிஸ் மேல தாக்குதல் பண்ணுவாங்க.
அப்படி தாக்குதல் பண்ணும்போது ரஷ்யாவுக்கு வேற பக்கம் கவனத்தை திருப்பி விட்டாச்சு. அந்த இடத்துல ஒரு புது ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகுதா இல்லையா? அதனால ரஷ்யாவோட ரிசோர்ஸ் வந்து இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். அந்த இடத்துல வந்து அங்க ஐசிஸ்க்கு வேணுங்கிறதுலாம் மறைமுகமா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னம்னா அது பாட்டுக்கு அவங்க அந்த இடத்துலயும் கொஞ்சம் சண்டையை இழுத்துக்கிட்டு இருக்கலாம். அதை ரஷ்யா கொஞ்சம் பிஸியா வச்சுக்கலாம் அந்த பகுதியிலையும். அப்படிங்கிறது போல இன்னொரு ப்ராக்சி வர ரஷ்யா இழுத்து விடுறதுக்கு பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது எப்படி ரஷ்யா நேக்கா கையாண்டு இதுல இருந்து வெளியே வர போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக ரஷ்யாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இது மட்டும்தான் எஸ்கலேஷன் பாத்தீங்கன்னா இல்ல, இன்னொரு புது எஸ்கலேஷன் வந்திருக்குது. இந்த வீடியோ பதிவு வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இதோட உறுதித்தன்மை உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல. பட் ஆனா என்ன சொல்ல வராங்கன்னா, போலாண்டுல சுக்காய் சு-22 ரக விமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாழ்வா பறந்து போகுது. இந்த வீடியோ பதிவு யார் எடுத்ததுன்னா, இந்த போலாண்டோட பார்டர்ல, போலாண்டு உக்ரைன் பார்டர்ல விவசாயிகள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுது இங்க போலாண்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய அந்த சுக்காய் சு-22 ரக விமானம் தாழ்வா பறந்து உக்ரைனை நோக்கி போகுது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இதனால இந்த வீடியோலாம் ஷேர் ஆயிட்டு இருக்கனால போலாந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் அச்சமாவும் பீதி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. நம்ம பல பதிவுகளை பார்த்துருப்போம், முன்னாடியே சொல்லியிருப்போம். போலாண்டோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தி, அதாவது போலாண்டில் தான் இது போல லேண்டிங் ஸ்ட்ரிப்லாம் இருக்கு. ஏன்னா ஏர்பேஸ் வேணும் இல்லையா, உக்ரைன்ல எந்த ஏர்பேஸும் இல்லை. அடிச்சு சுக்குநூறா சல்லியா உடச்சிடுவாங்க ரஷ்யா இது போல எங்க வச்சிருந்தாலும் பார்த்தாலே. அதனால இவங்களுக்கு வேற வழி இல்லாம போலாண்டில் இருக்கக்கூடிய ஏர்பேஸை உக்ரைன் பயன்படுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு பலரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல்ன்றதுனால பெருசா எதுவும் பேசப்படல. ஆனா இப்ப இந்த வீடியோக்கள், இது போல வீடியோக்கள் பகிரப்பட்டுட்டு வருது. இந்த வீடியோ உண்மையாலுமே போலாந்து வந்து உக்ரைன் நோக்கி போகுது அப்படின்னா அது ஒரு சீரியஸ் எஸ்கலேஷன். இதுக்கு ரஷ்யா என்ன மாதிரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க, போலாண்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகுது இந்த விமானம், உக்ரைனுக்குள்ள போகுதுன்னா எங்கேங்க போகுது? போய் ஃப்ரண்ட் லைன்ல குண்டு போட தானே போகுது. அங்க போய் போட்டு திரும்பி வந்து போலாண்ட்ல இருந்துக்குவாங்களா? அப்ப என்னங்க, அது உக்ரைனோட பைலட்டா இல்லை உங்களோட பைலட்டே எடுத்துக்கொண்டு போய் குண்டை போடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப ஜெர்மனோட சான்சலர் சொல்லியிருந்தார் இல்லையா, ஏங்க நீங்க வந்து இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலை கொடுத்துருந்தீங்க, அந்த மிசைல் வந்து நீங்க சொல்லி கொடுத்து நீங்களே ஆப்ரேட் பண்ற மாதிரி தானுங்க ஆகும், அது மூலம் தானுங்க இதுவும் அப்படிங்கிறது போல மேக்கப் மலிப்பி இருந்தார் இல்லையா? அதுல இருந்தே தெரியுது இந்த மாதிரி விஷயம் வந்து இவங்க தான் ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறது போல. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை இல்லையா? உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம போன பதிவுல அதுக்கு முந்தின பதிவுல சொல்லியிருப்போம், ரஷ்யா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்படி பண்ணனாங்க அப்படின்னா இப்ப உக்ரைனோட பல பகுதியில் தாக்குதல் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாவோட ஆயில் ரிஃபைனரியிலையும் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்றாங்க. முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் திருப்பி கீவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நகர்த்திட்டாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்காது. ஏன்னா உக்ரைன் ஒன்றும் தயாரிக்கல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மேற்குலக நாடுகள் தான் நம்பி இருக்கிறாங்க. அதிக அளவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைன்ல இல்லை, இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெடிச்சிடுறாங்க, ரஷ்யா வந்து அதை தாக்கி அழிச்சிடுறாங்க. அதனால அதிகமாக வாங்கிட்டு இருக்க முடியாது மேற்குலக நாடுகள் கிட்ட இருந்து. அதனால கம்மியாக தான் இருக்குன்றதுனால ஃப்ரண்ட் லைனை மட்டும் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதை மாத்திட்டாங்க அப்படின்னா ஏர் சூப்பர்மசி ரஷ்யா கிடைச்சிடும். இப்போ அதனாலேயே என்னமோ தெரியல, ரஷ்யா அவங்களோட சுக்காய் சு-35 ரக விமானம் இருக்கு இல்லையா, புதுசா பேட்சை வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுல விட்டுட்டு இருக்காங்க. இதுவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரஷ்யால என்ன தாக்குதல் நடந்தாலும் எது நடந்தாலும் ரஷ்யா அவங்களோட டெவலப்மெண்ட்ல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டே தான் இருக்கிறாங்க. விமானங்களா இருக்கட்டும், சப்மரைனா இருக்கட்டும், கப்பல்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பா ட்ரோன்கள்லாம் மில்லியன் கணக்கான ட்ரோன்கள் இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் வாருக்கு தயார் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வருது. அது உண்மையாலுமே நடக்கும் பட்சத்துல இந்த போர் கொடூரமான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அதிக அளவுல உயிர் சேதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. அது போல விஷயங்கள்லாம் நடக்காம இருக்கணும்னா பேச்சுவார்த்தைக்கு போகணும். ஆனா இப்போ அது சாத்தியம் இல்லாத விஷயம் போல தெரியுது. அது சீக்கிரம் கூடிய சீக்கிரத்துல நடந்து, ஏன்னா பீஸ் சமிட் அது இதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஏதோ ஒன்று நடந்து ஏதோ இந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா இந்த இஸ்ரேல் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இல்லை, அமெரிக்காவா இருக்கட்டும் மேற்குலக நாடுகளா இருக்கட்டும் யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும் நாங்கள் ரஃபால் ஆப்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. பட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் தரப்புல இருந்து நீங்க வந்தீங்கன்னாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுல இந்த மெக்கர்வுக்கா டேங்க் இருக்கு இல்லையா, அதை குறி வச்சு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதுக்கான வீடியோ பதிவுலாம் கொடுக்குறாங்க. இதனால அதிகமான பொருள் செலவு இஸ்ரேலுக்கு ஏற்படுறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் பண்ண முடியாது அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலி ஃபெயிலியர் ஆயிரும் இஸ்ரேலுக்கு அப்படிங்கிறாங்க. இது தரப்புல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியரோ இல்லை விக்டரியோ
இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான நெத்தன்யாகு அவர்கள் பதவியும் விலக மாட்டேங்கிறாரு, அட்டாக்கும் பண்ணியே தீர்வேங்கிறாரு. என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சீனா இருக்கிறாங்க இல்லையா, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறது போல கண்டலன்ஸ் எல்லாம் தெரிவிச்சுக்கிறாங்க. இதுல ஷாக் ஆகிறதுக்கு என்னங்க இருக்கு, இது போல ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு ஆல்ரெடி அமெரிக்கா தரப்பு வந்து யூகே தரப்பு வந்து மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கண்டலன்ஸ் தெரிவிக்கலாம், இது போல சொல்லலாம். ஆனா ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லையா, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீனா இந்த சவுத் சைனா சீ இருக்கு இல்லையா, இந்த பிலிப்பைன்ஸை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியா எந்த ஒரு கப்பலையும் போக வர விட மாட்டேறாங்க, அணை கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு காரை முன்னாடி பின்னாடி எடுக்க விடாம அணை கட்டுவாங்க, அது போல சிப்பை கொண்டு வந்து அணை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவுலாம் ரிலீஸ் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோலாம் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த அணை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நிப்பாட்டினதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் கேனன் வச்சு ஃபோர்ஸா வந்து அடிக்கிறாங்க. இதனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது பிலிப்பைன்ஸ் தரப்புல இருந்து. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இது போல பிலிப்பைன்ஸுக்கு போய் பிலிப்பைன்ஸ் மேலே ஏதாவது நீங்கள் பண்ணீங்கனாலும் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருந்தாங்க. இது நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோமாப்பா, எங்களுக்கு பிலிப்பைன்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனால் அவர் உள்ளே போயிருக்கிற ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுங்க, பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்கிறாரு. அங்கே பிலிப்பைன்ஸ் மக்கள் இங்கே ஏன்பா வந்தீங்க, தயவு செஞ்சு வராதிங்க, ஊருக்கு வராதிங்கன்னு வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்லப்பட்டு வருது. ஆனால் இதே போல கியூபாலையும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் பெருமளவில் பேசப்படல, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.